ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுக்கும்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே பண்ண அனைவருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நிஃப்டியோட மார்க்கெட்டோட லாஸ்ட் வீக்கான ஏப்ரல் மாதத்துக்கான லாஸ்ட் வீக்குக்கு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 வீக்காக மார்க்கெட்டோட அப்டேட் நம்ம கொடுக்கல, அதாவது வீடியோ பதிவு பண்ணல. ஏன்னா நம்ம அக்ரி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கனால ஸோ நம்ம வீடியோ பதிவீடு பண்ணல. ஸோ இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நிஃப்டியோட தான் ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ இப்போ நிஃப்டியோட பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நிஃப்டியோட ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படின்றது நாளைக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 24,009ன்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும். அடுத்தது அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட், அதாவது 24,094ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் 24,202ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் 24,322ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,693ன்றது மேஜர் சப்போர்ட்டு. ஓகேவாங்களா? இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,608ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும், 23,500ன்றது ஒரு எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆகும், 23,379ன்றது அடுத்த சப்போர்ட்டு, அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ஆன 23,293ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஃபர்தர் அப் ட்ரெண்ட்னா அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு ஃபால் வருது, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வருது அப்படின்னா மேஜராக கூட சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,000க்கும் 23,693 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு 11 மணிக்குள்ளே மார்க்கெட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்கால்ப் எடுத்தாலும் சரி 11 மணிக்குள்ளே மார்க்கெட்டு முடிச்சிக்கிங்க. அதாவது இன்பிட்வீனில் 24,000க்கும் 23,700க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் மார்க்கெட் 11-11:30க்குள்ளே மார்க்கெட்டை நீங்கள் முடிச்சிக்கிங்க. ஏன்னா இந்த ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இன்பிட்வீனில் 23,700ன்ற ஒரு இன்பிட்வீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 23,700க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்று 24,000க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா இந்த 24,800 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த 23,800க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 23,693 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா 23,800 பிரேக் அவுட் பண்ணி அந்த மேலே இருக்க 24,000க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய அந்த கன்சல்டேஷன் ஜோனே பொறுத்தளவுக்குன்னா நாளைக்கு 300 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கன்சல்டேஷன் ஜோனில் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 24,000க்கு மேலே 24,000ன்ற ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக ட்ரேட் எடுங்க லாஸ்ட்டு வீக். ஓகேங்களா? நிஃப்டியோட அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 54,653ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 54,852 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் போகும். அந்த 54,852 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 55,102ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 55,102 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,379ன்றது அடுத்த ரெசிஸ்டன்டாக இருக்கும். மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 53,926 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 53,730 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 53,473ன்றது அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 53,200ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதேமாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 54,653க்கும் 53,923க்கும் இடைப்பட்டத்தில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கணும். அது இன்பிட்வீன் லைனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 54,200ன்றது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது 54,200க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் 54,653க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இந்த 54,200 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 53,926க்கு
போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா 11 மணிக்குள்ளே நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறதா இருந்தால் அதுக்குள்ளே முடிச்சிங்க. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 26,250 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது 26,345ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 26,468ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கும் மேலே போகுதுன்னா 26,602ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,894ன்றது மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,798, அதுக்கப்புறம் 25,675, அதுக்கப்புறம் 25,541. இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்பிட்டிமில் ஒரு 26,030ன்னு ஒரு லெவல் இருக்குது. இந்த 26,030க்கு மேலே போகுது அப்படின்னா 26,250க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இந்த 26,030 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த 25,894 சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா தான் ஃபர்தர் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு இன்ட்ராடே லெவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோட லிங்க்கையும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து மிட் கேப் நிஃப்டி அவர்கிட்டும் சென்செக்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஆனால் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப் போகிற லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் ஏமாற வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ் வந்து காஸ்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹாய்னு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி விடுறேன். தேங்க்யூ நம்பா.